உகாண்டா. இந்த கண்ட்ரி பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா கண்ட்ரிங்க. இந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃப்ரிக்கன் யூனியன் மிஷன் இருக்குல்ல, சொமாலியா பேஸ் பண்ணி கடந்த 2007 வருஷத்துல இருந்து இதுக்கு அதிகப்படியான ட்ரூப்பை கான்ட்ரிபியூட் பண்ணது இவங்க. மேஜராக சில நாடுகள் இருக்கும், அதில் முக்கியமாக இந்த உகாண்டாவை சொல்லலாம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் கடந்த 20 வருஷங்களுக்கு மேலே டெப்ளாய் பண்ணப்பட்டிருக்காங்க. உகாண்டா சார்ந்து இவ்வளோ பேரும் வந்திருக்காங்க இந்த மிஷனுக்காக பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்க. இந்த அல் ஷபாப் இருக்குல்ல, இந்த அல் கொய்தாவோட கிளை அமைப்பு இது. இந்த அமைப்புக்கு எதிராக சண்டையை எவ்வளோ வேகமாக போட முடியுமோ அவ்வளோ வேகமாக போடுறாங்க. ஒரு பக்கம் போர்க்களத்தில் உகாண்டா இந்த அளவுக்கு சொமாலியா சார்ந்து நிற்குதா, இன்னொரு பக்கம் டர்க்கி. இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி போர்க்களத்தை உகாண்டா பார்த்துக்கிட்டோம், நாம் இந்த சொமாலியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல அதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நம்ம 2 நாடுகள் உறவை நம்ம அப்படி வெயிட்டாக கொண்டு போவோமே. ஏன்னா சொமாலியா நமக்கு நாளை பின்னா ஆஃப்ரிக்காவில் ஒரு நாடு சார்ந்து ரொம்ப இணக்கம் வேணும். அந்த இணக்கம் சொமாலியா பேஸ் பண்ணி பெற்றிருப்போம். அதனால் இந்த நாட்டுக்குள்ளே ஏர்போர்ட் அமைக்கிறது, துறைமுகங்கள் அமைக்கிறது, அண்ட் இந்த நிறைய ஸ்கூல்ஸை உருவாக்குறது, ஹாஸ்பிட்டல்ஸை கட்டுறதுன்னு எல்லா வேலையும் டர்க்கி சூப்பராகவே பண்ணிச்சு. சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக பண்ணாங்க. இது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, சொமாலியா சார்ந்து உயிரை கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான உகாண்டா சோல்ஜர்ஸ், அவங்கள புறந்தள்ளிட்டு டர்க்கி கூட அந்த சொமாலியா கவர்மெண்ட் ரொம்ப இணக்கமாயிட்டாங்க. இது உகாண்டா கண்டிப்பாக கடுப்பை ஏற்படுத்தல. உலகா ரத்தம் சிந்துரும், ஆனால் காசு கொடுத்த எல்லாத்தையும் பண்ணுறவங்க பெருசாக போயிட்டாங்களா அப்படின்ற கடுப்பு இந்த உகாண்டாவுக்கு பல வருஷங்களாகவே மனசுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ டர்க்கி சொமாலியா கூட அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப டீப்பாக கொண்டு போயிட்டாங்களா. இதில் உகாண்டா அப்செட்டாக என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் டர்க்கி அளவுக்கு உங்களுக்கு எதுவுமே பண்ண நினைக்கிறீங்களா, இன்ஃபேக்ட் டர்க்கியை விட அதிகமாக பண்ணியிருக்கோம், ஆனால் நீங்கள் நன்றி மறந்தவங்களா இருக்கீங்களே, எதுவுமே எங்களுக்கு பிரதிபலன் பண்ணலையே, என்ன இது நாடு சொமாலியா, இதெல்லாம் ரொம்ப ஒர்ஸ்ட்டு, பண்ணுறதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம், ஆனால் நீங்கள் உறவை அவங்க கூட அதிகமாக வச்சுப்பீங்களா, எங்களுக்கு இது வருத்தம்ப்பா அப்படின்னு உகாண்டா அடிக்கடி ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டுட்டே இருந்தாங்க.